Hello students, plus 2 computer science chapter 5 Python variables and operators. Python மாறிகள் மற்றும் செயற்குறிகள். இந்த சாப்டர்ல இதுக்கு முந்தின கிளாஸ்ல Python input output functions பத்தியும் Pythonல யூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ், அதாவது தமிழ்ல குறிப்புரைன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கமெண்ட்ஸ் பத்தியும் லேர்ன் பண்ணீங்க. இந்த கிளாஸ்ல பைத்தான்ல டோக்கன்ஸ், பைத்தான் டோக்கன்ஸ், அதுல ஐடென்டிஃபயர்ஸ், கீவேர்ட்ஸ் அண்ட் ஆபரேட்டர்ஸ், இத பத்தி நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஓகே, டோக்கன்ஸ்னா என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஸ்கிரீன்ல ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, பைத்தான் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணோம், அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, இல்ல அதுக்கு என்ன ரிசல்ட் வருங்கிறதெல்லாம் அப்புறம் இது புரியுதோ புரியலையோ அது ரெண்டாவது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஏ அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஏ அப்படிங்கிறது ஐடென்டிஃபயர். அதுக்கப்புறம் இந்த இஃப், எல்ஸ், இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்குல்ல, இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி இதுல சில மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் இருக்கும், அந்த பர்சன்டேஜ் மாதிரி ஒரு சிம்பிள், டபுள் ஈக்குவல் டு, அந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் ஆபரேட்டர்ஸ் அப்படின்னு பேரு. அண்ட் மற்ற சிம்பிள்ஸ், கோலன், கமா, இந்த டபுள் கோட்டேஷன், இது மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் டீலிமிட்டர்ஸ் அப்படின்னு பேர். அண்ட் அதோட வந்து இந்த டபுள் கோட்டேஷனுக்கு உள்ள ஒரு இது எழுதியிருக்கோம், லைன் எழுதியிருக்கோம், இந்த ஸ்ட்ரிங் எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி ஸ்ட்ரிங்குக்கெல்லாம் என்ன சொல்றோம்னா லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன லிட்ரல்னா ஸ்ட்ரிங் லிட்ரல். டபுள் கோட்டேஷன்ல கொடுத்துருக்கோம் இல்லையா, இதெல்லாம் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, the program is constructed by using these elements: identifiers, keywords, operators, delimiters and literals. So all these elements are the lexical components. We call it as lexical components. These lexical components are collectively called as tokens. So what is token? Tokens are elementary lexical components. The collection of elementary lexical components are called tokens. Python la we have different types of tokens: identifiers, keywords, operators, delimiters and literals. நம்ம இதுல இருக்கிற ஒவ்வொரு காம்போனன்ட்டையும் ஒவ்வொரு டோக்கனையும் தனித்தனியா லேர்ன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபயர்ஸ். ஐடென்டிஃபயர்ஸ்னா என்ன? Identifiers are user defined names to identify a variable, function, classes and like இந்த மாதிரி user define பண்ற elements. userங்கிறது programmer. We have certain rules for naming an identifier. identifierக்கு நேம் கொடுக்கிறதுக்கு நமக்கு சில ரூல்ஸ் இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, the name should begins with an alphabet or underscore. The very similar rule நம்ம CPP ல படிச்சிருக்கோம் இல்லையா, அதேதான். ஸோ ஒரு வேரியபிளோ இல்ல ஃபங்க்ஷன் நேமோ அதோட ஸ்டார்டிங் வந்து ஆல்பபெட்டா இருக்கணும், இல்லைன்னா அண்டர்ஸ்கோரா இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா, அந்த வேரியபிளோட நேம்ல நம்பர்ஸ் இருக்கலாம், 0 to 9, 0, 1, 2, 3 அந்த மாதிரி ஏதாவது நம்பர் இருக்கலாம். அதுவும் ஃபர்ஸ்ட் கேரக்டரா இருக்கக்கூடாது, அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா, கேஸ் சென்சிட்டிவ். இங்க நீங்க யூஸ் பண்ற ஐடென்டிஃபயர் எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ். அதாவது பைத்தான்ல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு வேரியபிள் நீங்க ஒரு கேஸ் லோயர் கேஸ்ல யூஸ் பண்ணிருப்பீங்க, அதே திருப்பி அதே வேரியபிள் அப்பர் கேஸ்ல இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணீங்கன்னா பைத்தான் இது ரெண்டும் வேற வேற வேரியபிள்னு எடுத்துக்கும். அதனால ஒரு கேஸ்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த பர்டிகுலர் வேரியபிள் வர எல்லா இடத்துலயும் அதே கேஸ்ல, அதாவது அதே மாதிரி ஸ்மால் லெட்டர்லயோ இல்ல கேபிட்டல் லெட்டர்லயோ இல்ல கேமல் கேஸ்லயோ இருக்கிறது மாதிரி பாத்துக்கணும். ஸோ திஸ் இஸ் வெரி essential rule for naming identifiers. And next one என்னன்னா, very important one என்னன்னா, the keywords. Python have certain keywords. அதுக்குன்னு சில keywords இருக்கு. அந்த keywords எல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஐடென்டிஃபயர் நேமா வைக்க கூடாது. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, பைத்தான்ல என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். பைத்தான் இஸ் வெரி சிம்பிள் லாங்குவேஜ். அதனால இதுல ஆக்சுவலா ஒரு 33 கீவேர்ட்ஸ் தான் இருக்கு, நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற கீவேர்ட்ஸ். ஸோ அந்த 33 கீவேர்ட்ஸை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஐடென்டிஃபயர் நேம் கொடுக்கும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அந்த நேமை நீங்க இங்க யூஸ் பண்ணாம இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்னொரு ரூல் என்னன்னா, ஒரு ஐடென்டிஃபயரோட நேம் ஸ்டார்ட் பண்றது ஆல்பபெட் இல்லைன்னா அண்டர் ஸ்கோர்ல இருக்கும், அண்ட் அதுல நம்பர்ஸ் இருக்கலாம். ஸோ அலவுடு கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்பபெட்ஸ், அண்டர் ஸ்கோர் அண்ட் நம்பர்ஸ். இது தவிர வேற எந்த ஸ்பெஷல் கேரக்டரோ, ஐஃபனோ, கமாவோ, கொஸ்டின் மார்க்கோ, எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் இதுல அலவுடு இல்லை, நாட் அலவுட். சரி, இப்ப நம்ம சில வேலிட் அண்ட் இன்வாலிட் ஐடென்டிஃபயர்ஸை பார்க்கலாம் எப்படி இருக்கும். இப்ப வேலிட் ஐடென்டிஃபயர்ஸ் சிலதை நான் எழுதுறேன் பாருங்க. இப்ப ஆட் ஏ கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு, டிடின்னு இருக்கு. இப்போ நீங்க ஒன்ஸ் இதை ஆட்னு இப்படி டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மொத்த ப்ரோக்ராம்லயும் இதே மாதிரி தான் இருக்கணும், ஞாபகம் வச்சுங்க. பிகாஸ் இட் இஸ் a case sensitive.
இட் இஸ் அ வேலிட் ஐடென்டிஃபையர் தான், பிகாஸ் ஸ்டார்டிங் வித் ஆல்பபெட் இல்லையா, வேற எதுவுமே இல்லை, அதனால இது கீவேர்டும் கிடையாது. அண்ட் செகண்ட் ஒன் நம்ம இது பார்த்தீங்கன்னா லோயர் கேஸ்ல இருக்கு, ஸோ அண்ட் இது கீவேர்டும் கிடையாது, ஸோ இது வேலிடு. ஒன்னுங்கிறது எண்டில் தான் வந்திருக்கு, ஸோ நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் நேம் நடுவில் இருக்கிறது அண்டர்ஸ்கோர், ஸோ இதுவும் வேலிடு. ஸோ இதெல்லாம் வேலிடு ஐடென்டிஃபையர்ஸ். இப்போ இன்வேலிட் ஐடென்டிஃபையர்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. இதுல இந்த ஃபர்ஸ்ட் வேரியபிள் பாருங்க $add இருக்கு. ரூல் என்ன சொல்லுதுன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி an alphabet or underscore. whereas இங்க என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் லெட்டர் டாலரா இருக்கு, ஸோ டாலர்ல ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஸோ இட் இஸ் அப்சல்யூட்லி இன்வேலிட் ஐடென்டிஃபையர் நேம். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா num அப்படின்னு இருக்கு. ஒன்னுங்கிறது நம்பர் இல்லையா, நம்பர் ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்க கூடாது, எய்தர் இட் மே பி ஆல்பபெட் ஆர் அண்டர்ஸ்கோர், இதான் ரூல் இல்லையா. So it is also invalid identifier. இப்போ புரியுதா ஐடென்டிஃபையர் இன்வாலிட் எதுன்னு. அண்ட் தேர்ட் ஒன் பாருங்க num-1 இருக்குது. ஐஃபன்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அண்டர்ஸ்கோர் மட்டும் தான் அலவுடு, ஐஃபன் நாட் அலவுடு. அண்ட் இந்த இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் பக்கத்துல இன்னொரு சிம்பிள் இருக்கு, ஐஃபன் தான் இருக்கு அதுவும், ஸோ இதுவும் நாட் அலவுடு. இப்போ புரியுதா உங்களுக்கு என்னன்ட்டு. இப்போ லாஸ்ட் ஒன் பாருங்க கிளாஸ் இருக்கு. இது ஜஸ்ட் பார்க்கும்போது இது ஒரு வேலிட் ஐடென்டிஃபையர் மாதிரி தான் தெரியும், பட் இது ஆக்சுவலா கிளாஸ்ங்கிறது இட்ஸ் அ கீவேர்ட், ஸோ இட் இஸ் நாட் அலவுட். இப்போ என்ன பிரச்சனைனா எதெல்லாம் கீவேர்டு நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறதுன்னா, இப்போ நெக்ஸ்ட் நம்ம கீவேர்டை பத்தி லேர்ன் பண்ண போறோம் இல்லையா, அப்போ உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் கீவேர்டு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் கீவேர்ட்ஸ் ஆர் த ஸ்பெஷல் வேர்ட்ஸ், தே ஆர் ரிசர்வ் வேர்ட்ஸ் ஃபார் பைத்தான் இன்டர்பிரட்டர். எவ்ரி கீவேர்ட் ஹாஸ் அ ஸ்பெஷல் மீனிங் டு த லாங்குவேஜ் இன்டர்பிரட்டர். பைத்தானுக்கு மட்டும்தான் அதுல என்ன மீனிங் இருக்குங்கிறது புரியும், வேறஸ் நிறைய கீவேர்ட்ஸ் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா புரியாது. பட் எல்லா கீவேர்டுக்கும் ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கும், அது அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் ஆகும். இங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், இதை நீங்க மனப்பாடம் பண்ண வேணா, ஜஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா போறோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா கிளாஸ்னு ஒரு கீவேர்டு இருக்கு இல்லையா, இந்த கிளாஸ்ங்கிற கீவேர்டு தான் நம்ம ப்ரீவியஸா ஐடென்டிஃபையரா நம்ம யூஸ் பண்ண ட்ரை பண்ணோம், பட் அது இன்வாலிடுன்னு ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதுக்காக நீங்க இந்த கீவேர்டு கலெக்ஷன்ல இருக்கிற ஒவ்வொரு கீவேர்டையும் ஜஸ்ட் பாத்துக்க. அண்ட் இதுல இன்னொரு முக்கியமானது என்னன்னா, இதுல சில கீவேர்ட் எல்லாமே லோயர் கேஸ்ல தான் இருக்கு, எக்ஸப்ட் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்ங்கிற கீவேர்ட். இப்போ ட்ரூங்கிற கீவேர்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் டி வந்து கேபிட்டல்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு, வேறஸ் அதே மாதிரி ஃபால்ஸ்ங்கிற கீவேர்டும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எஃப் கேபிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு கீவேர்டை யூஸ் பண்ணும்போது மட்டும் ஆஸ் இட் இஸ் இங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி யூஸ் பண்ணணும், மற்ற எல்லா கீவேர்டையும் லோயர் கேஸா தான் யூஸ் பண்ணணும். ஸோ கீவேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கேஸையும் மாற்றக்கூடாது, அதோட ஸ்பெல்லிங்கையும் மாற்றக்கூடாது, வெரி கேர்ஃபுல். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ்ங்கிறத லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கால்குலேஷன் ஒன்று, எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. இப்போ ஸ்கிரீன்ல உங்களுக்கு 5 = 10 கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். தெரியலையா? ட்ரை பண்ணுங்க, நல்லா ட்ரை பண்ணுங்க. என்ன ஆன்சர்னு பாருங்க. தெரியல, இப்ப சொல்லுங்க என்ன ஆன்சர். ஓகே 10. எப்படி வந்தது இப்ப இந்த ஆன்சர்? ஏன் இதுக்கு முன்னாடி இந்த ஆன்சர் வரல? இப்ப நீங்க பார்த்தது ஒரு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன். இந்த மேத்தமேட்டிக்கல் ஆபரேஷனை இந்த பிளஸ்ங்கிற இந்த சிம்பல் தான் பண்ணுது இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஆபரேஷன் என்னன்னே புரியல. ஸோ ஒரு ஆபரேஷனை பண்ற இந்த சிம்பலை நம்ம ஆபரேட்டர்னு சொல்லணும். இந்த ஆபரேஷன்ல இன்வால்வ் ஆகிருக்கிற வேல்யூஸை ஆப்பரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஆபரேட்டர்ஸ் ஆர் சிம்பிள்ஸ் which are used to calculate mathematical and non-mathematical calculation. பைத்தான்ல ஆபரேட்டர்ஸை ஒரு 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸா நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஒன்று அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆர் கம்பேரட்டிவ் ஆபரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் அண்ட் ஃபைனலா கண்டிஷனல் ஆபரேட்டர்ஸ். இந்த ஒவ்வொரு ஆபரேட்டரை பத்தியும் நம்ம டீடைல்டா இப்ப படிக்க போறோம். The first one arithmetic operator. Basic arithmetic operations. இத பண்றதுக்கான சிம்பிள்ஸ் தான் arithmetic operator. அது என்ன சார் basic arithmetic operations? Addition, subtraction, multiplication and division. இந்த நாலும் தான் basic arithmetics னு சொல்லுவோம். இந்த basic arithmetics பண்றதுக்கான சிம்பிள்ஸ் தான் arithmetic operators. பைத்தான்ல இந்த பேசிக் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் தவிர இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் பண்றதுக்கான சிம்பிள்ஸும் இருக்கு. இப்ப பாருங்க பிளஸ், இது அடிஷன் ஆபரேட்டர் நமக்கே தெரியும். 5 + 2 என்னன்னா 7. சரி, ஓகே. இந்த பிளஸ்ங்கிறது அரித்மெட்டிக் ஆபரேட்டர், அது தெரியுது. அது என்ன சார் அந்த 3 greater than ஆபரேட்டர், அந்த greater than சிம்பிள் இருக்கு இல்லையா, இது பைத்தானோட ப்ராம்ப்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். இது இன்டராக்டிவ் மோட்ல இருக்கிற ப்ராம்ப்ட். நீங்க டைரக்டா இதுல இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இந்த ஃபார்முலா எல்லாம் டைப் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரியும்.
எக்ஸ்போனன்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதுவும் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் தான். எக்ஸ்போனன்ட்டுக்கு இங்க டபுள் ஆஸ்ட்ரிக் யூஸ் பண்ணணும். மல்டிப்ளிகேஷனுக்கு சிங்கிள் ஆஸ்ட்ரிக், எக்ஸ்போனன்ட்டுக்கு டபுள் ஆஸ்ட்ரிக். இப்போ 5 ஆஸ்ட்ரிக் ஆஸ்ட்ரிக் 2 அப்படின்னு போட்டா அது என்ன அர்த்தம்னா 5 to the power of 2 அப்படின்னு அர்த்தம். 5 to the power of 2. ஸோ இது என்ன பண்ணணும்னா 5 into 5 தெரியும் எக்ஸ்போனன்ட் எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறது. ஸோ 5 into 5 25. நெக்ஸ்ட் டிவிஷன். டிவிஷன்ங்கிறது நமக்கு தெரியும் 5/2 போட்டிங்கன்னா 2.5 அப்படின்னு வந்துடும். இப்போ எனக்கு இதுல வந்து ஒரு கம்ப்ளீட் ஆன்சர் தான் வரும். இந்த டிவிஷன்ல 2.5ங்கிறது ஒரு கம்ப்ளீட் ஆன்சர். நீங்க 5/2 போட்டீங்கன்னா 2.5. இதுல வந்து கோஷியன்ட்டும் இருக்கும், ரிமைண்டரும் இருக்கும். எனக்கு வெறும் ரிமைண்டர் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்க மாடுலஸ்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு, நம்ம சிபிபில ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ இப்போ இதை பாத்தீங்கன்னா 5 mod of 2 போடுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா இது 5-ஐ 2ஆல டிவைட் பண்ணும். ஒரு நம்பரை 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 2 ஆன்சர் வரும் இல்லையா, ஒன்னு கோஷியன்ட், இன்னொன்னு ரிமைண்டர். ஸோ இப்போ 5-ஐ 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா அதோடைய கோஷியன்ட் ஆக்சுவலா 2 இல்லையா, 2 2s are 4. ஸோ 2 வந்துடும். அண்ட் ரிமைண்டர் 1 இருக்கு இல்லையா, அந்த 1-ஐ இந்த மாடுலஸ் அந்த 1-ஐ மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஒரு டிவிஷன்ல ரிமைண்டர் மட்டும் வேணும்னா மாடுலஸ் யூஸ் பண்ணலாம். எனக்கு கோஷியன்ட் மட்டும் வேணும் சார், ரிமைண்டர் வேண்டாம், வெறும் கோஷியன்ட் மட்டும். இப்ப இதே கால்குலேஷன்ல கோஷியன்ட்ங்கிறது 2 இல்லையா, ஸோ எனக்கு 2 மட்டும் ஆன்சரா வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃப்ளோர் டிவிஷன் ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு, டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃப்ளோர் டிவிஷன்ங்கிற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணீங்கன்னா it returns only the quotient of a division. இப்போ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா 5/2 இல்லையா, 5/2னா அதோடைய கோஷியன்ட் என்னன்னா only 2 தான். ஸோ இது 2-ஐ மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நீங்க பார்த்தா இந்த டிவிஷன், மாடுலஸ் அண்ட் ஃப்ளோர் டிவிஷன் இது மூணுமே டிவிஷன் ரிலேட்டட் ஆப்ரேட்டர்ஸ் தான். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. டிவிஷன்னா கம்ப்ளீட் ஆன்சர் வரும், மாடுலஸ்னா இட் ரிட்டர்ன்ஸ் ஒன்லி ரிமைண்டர், ஃப்ளோர் டிவிஷன்னா இட் ரிட்டர்ன்ஸ் ஒன்லி கோஷியன்ட். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, நீங்க யூஸ் பண்ற 2 ஆப்பரண்ட்ஸ்ல ஏதாச்சும் ஒரு ஆப்பரண்ட் ஃபிராக்ஷனல் வேல்யூவா இருந்தா வர ரிசல்ட்டும் ஃபிராக்ஷனா தான் இருக்கும். சரி, இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா 5.0 + 2 அப்படின்னு போடுறோம். 5.0ங்கிறது ஒரு ஃபிராக்ஷனல் நம்பர். அந்த ஃபிராக்ஷனல் நம்பரை நீங்க ஒரு ஆர்டினரி இன்டிஜர் நம்பரோட ஆட் பண்ணா கூட வர ரிசல்ட் ஃபிராக்ஷனா தான் இருக்கும். whereas எல்லா அரித்மெட்டிக் ஆபரேஷனுமே இதே மாதிரி தான். அது அடிஷனா இருக்கலாம், சப்ட்ராக்ஷனா இருக்கலாம், மல்டிப்ளிகேஷனோ எக்ஸ்பெரண்டோ எதுவா இருந்தாலும் ஏதாவது ஒரு ஆப்பரண்ட் ஃபிராக்ஷனா இருந்தா ஆன்சர் ஃபிராக்ஷனா தான் இருக்கும். பட் இந்த ரூல் டிவிஷனுக்கு பொருந்தாது. டிவிஷன்ல 2 ஆப்பரண்ட்டுமே ஃபிராக்ஷனா இருந்தாலும் சரி இல்ல இன்டிஜரா இருந்தாலும் சரி வர்ற ஆன்சர் என்னமோ ஃபிராக்ஷனா தான் இருக்கும். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா 5/2 போடுறோம். 5 2 இது ரெண்டுமே இன்டிஜர் தான். பட் ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னா 2.5, அது ஃபிராக்ஷனா தான் வரும். ஸோ இது டிவிஷனுக்கு மட்டும்தான். பட் மற்ற ஆப்ரேட்டர்ஸ் இப்போ மாடுலஸா இருந்தாலும் சரி, ஃப்ளோர் டிவிஷனா இருந்தாலும் சரி, அதுல ஏதாவது ஒரு ஆப்பரண்ட் ஃபிராக்ஷனா இருந்ததுன்னா வர ஆன்சர் ஃபிராக்ஷனா தான் இருக்கும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ரிலேஷனல் ஆர் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர். 2 வேல்யூஸையும் கம்பேர் பண்றது தான் இதோட வேலை. அதனால தான் இதுக்கு கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர் இல்ல ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்றோம். இது ஆக்சுவலா பூலியன் ஆப்ரேட்டர். பூலியன் ஆப்ரேட்டர்னா என்ன சார்னா, இதோட ரிசல்ட் வந்து எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் இருக்கும். வேற எந்த ரிசல்ட்டும் வராது, எந்த வேல்யூவும் வராது. இது நம்ம ஏற்கனவே 11th படிச்சிருக்கோம் இல்லையா. the first one equal, is equal, greater than, less than, greater than or equal to, less than or equal to and not equal to. ஸோ இதெல்லாம் வந்து ரிலேஷனல் ஆர் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர். ஓகே, யூஸ்வலா ஒரு ரிலேஷனல் ஆப்ரேட்டரை ஸ்டூடெண்ட் லெவல்ல எப்படி அதை ரீட் பண்றாங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ பாத்தீங்கன்னா a greater than 10 அப்படின்னு எழுதியிருக்கேன். இத நிறைய பேர் எப்படி ரீட் பண்றீங்க அப்படின்னா a is greater than 10 அப்படின்னு எழுதுறீங்க. அப்படின்னா என்ன மீனிங்? இப்போ a is greater than அப்படின்னா ஏங்கிறது இல்ல, ஏல இருக்கிற ஏதோ சம் வேல்யூ இல்லையா. ஸோ the value of a is greater than 10. அது எப்படி கன்ஃபார்மா வேல்யூ ஆஃப் a is greater than 10ன்னு சொல்றீங்க? ஏல என்ன வேல்யூ இருக்குன்னு நமக்கு தெரியாத வரைக்கும் ஏவோட வேல்யூ 10 விட கிரேட்டர்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ரீட் பண்ற பேட்டர்னே தப்பு. இது ஆக்சுவலா எப்படி ரீட் பண்ணணும்னா, இந்த ஏக்கு பக்கத்துல இஸ் போட்டீங்க இல்லையா, இந்த இஸ்ங்கிற வெர்பை அந்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி கொண்டு வந்துடும். ஆன்சலரி வெர்ப் இஸ்ஸை முன்னாடி கொண்டு வந்துடும். இப்போ இதை படிச்சு பாத்தீங்கன்னா இஸ் a greater than 10 இது கொஸ்டினா மாறிடுது. ஸோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டினுக்கெல்லாம் நீங்க இங்கிலீஷ் கிராமர்ல படிச்சிருப்பீங்க. எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் சொல்லுவாங்க. Is the value of a greater than 10?
அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏல இருக்கிற வேல்யூவை விட 10 பெருசா அப்படின்னு கேட்கிறோம். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன இருக்கும்? ஒன்று எஸ்ன்னு இருக்கும். ஒருவேளை ஏவில் இருக்கிற வேல்யூ 10 விட கிரேட்டரா இருந்ததுன்னா எஸ்ன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா நோ அப்படின்னு இருக்கும். இப்போ யூஸ்வலா இந்த எஸ் நோ அப்படிங்கிறது தான் இங்க நாம பூலியன் வேல்யூஸ் ஆன ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆல ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ எஸ் அப்படிங்கிறது ட்ரூன்னு அர்த்தம், நோ அப்படிங்கிறது ஃபால்ஸ்ன்னு இங்க நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ எப்பவுமே நல்லா கவனிச்சிங்க, ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் எல்லா ரிலேஷனல் ஆப்ரேட்டருமே நாட் ஒன்லி கிரேட்டர் தேன் லெஸ் தேன் இருக்கிற எல்லா ரிலேஷனல் ஆப்ரேட்டரையும் யூ ஹாவ் டு ரீட் லைக் திஸ். ஓகே, இப்போ இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸை எப்படி யூஸ் பண்றதுன்னு பாருங்க. இப்போ இஸ் ஈக்குவல், இப்போ நான் இன்டராக்டிவ் மோட்ல 100 இஸ் ஈக்குவல் 50 இதை நான் எப்படி ரீட் பண்ணணும்? இஸ் 100 ஈக்குவல் டு 50, அதாவது 100 50யும் ஈக்குவலா இருந்தா ட்ரூன்னு வரும், ஈக்குவலா இல்லைன்னா ஃபால்ஸ்னு வரும். இது ரெண்டும் ஈக்குவல் இல்ல ஃபால்ஸ் வந்திருக்கு. லைக் இப்போ கிரேட்டர் தேன் பாருங்க, இஸ் 100 கிரேட்டர் தேன் 50, எஸ் ட்ரூ. லெஸ் தேன், இஸ் 100 லெஸ் தேன் 50, நோ ஃபால்ஸ், இட் இஸ் நாட் லெஸ் தென் 50, அதனால ஃபால்ஸ்னு வரும். ஸோ லைக் தட் இதே மாதிரி தான் இப்போ இது பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, இஸ் 100 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 100, இட் இஸ் நாட் கிரேட்டர் தேன் பட் இட் இஸ் ஈக்குவல் டு 100. அப்போ இதுக்கு என்ன ஒரு ஆன்சரு? ட்ரூ அப்படின்னு வரும். இப்போ புரியுதா? இதை நீங்க அதை படிச்சீங்கனாலே ஈஸியா இருக்கும். இப்போ பாருங்க, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இப்போ இஸ் 100 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 50, it is not less than as well as not equal. இது less thanum இல்ல ஈக்குவலும் இல்ல, again it returns as false. Not equal to, not equal to னா இது ஈக்குவலா இல்லையான்னு, is 100 not equal to 50, yes 100 is not equal to 50, அப்ப yes னால என்ன அர்த்தம்? ட்ரூ. so எல்லா ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ்மே either it returns true or false. okay, because இது வந்து பூலியன் ஆபரேட்டர். புரியுதா என்னன்னு? நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். பைத்தான்ல 3 லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் இருக்கு, அண்ட், ஆர், நாட். சிம்பிள் கிடையாது, இங்க கம்ப்ளீட்டா நீங்க வேர்ட்ஸ்ல தான் யூஸ் பண்ணணும். AND, அண்ட், O, R, R அந்த மாதிரி. ஸோ இப்போ இதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு கண்டிஷன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ T greater than or equal to 15, P greater than or equal to 20. இது கண்டிஷன். தட் இஸ் the value of T should be greater than or equal to 15. The value of P should be greater than or equal to 20. But actual values என்ன இருக்குன்னா, T ஓட வேல்யூ 14 and P ஓட வேல்யூ 21 இருக்கு. இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன் பாருங்க. R equal to T greater than or equal to 15 and P greater than or equal to 20. இங்க T greater than or equal to 15ங்கிறது எப்படி ரீட் ஆகும்? Is T greater than or equal to 15 அப்படின்னா என்ன அர்த்தம்? T ஓட வேல்யூ 15க்கு ஈக்குவலா இல்ல 15 விட பெருசா கிரேட்டரான்னு பார்க்கணும். லைக் அதே மாதிரி இப்ப பாருங்க, P greater than equal to 20 இதை எப்படி ரீட் பண்ணணும்? is P greater than or equal to 20 அப்படின்னா என்ன அர்த்தம்? P ஓட வேல்யூ 20 விட பெருசா இல்ல ஈக்குவலா அப்படின்னு அர்த்தம். பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுங்க, is T greater than or equal to 15, பட் ரியலா T ஓட வேல்யூ எவ்வளவு? 14. அப்ப it is not greater than 15. அப்ப இந்த கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க கண்டிஷன் என்னது? ஃபால்ஸ். The second condition is P greater than or equal to 20. The real value of P is 21. The given value 21. அங்க வந்து 20 இருக்கிறதுனால the second condition is true. இப்போ ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ், ஒரு கண்டிஷன் ட்ரூ. பட் நடுவுல கன்ஜங்ஷனா இருக்கிறது அண்ட். அண்டோட ரூல் படி ரெண்டுமே ட்ரூவா இருந்தா தான் ஃபைனல் ட்ரூவா வரும். பட் இங்க ஒரு ஃபால்ஸ் ஒரு ட்ரூ வந்ததுனால ஃபைனலா இட் ரிட்டர்ன்ஸ் as false. பட் ரியலா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ல 2 ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் தனித்தனியா கொடுத்திருந்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ்னு வந்துருச்சுன்னா அப்சல்யூட்டா அது ரெண்டாவது கண்டிஷனை செக் பண்ணாது. இந்த லாஜிக்கல் ஆபரேஷன்ஸ் முன்னாடி நீங்க 11th இதை படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த கேஸ்ல கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணிடுச்சு, செகண்ட் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிருக்கு. அப்ப ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணிட்டாலே அது செகண்ட் கண்டிஷனுக்கு போகவே போகாது. ஏன்னா ஒரு ஃபால்ஸ் வந்தாலே அண்டுன்னு இருந்தா அப்சல்யூட்டா அது ஃபால்ஸா தான் இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால ஃபைனலாவே அது ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணிடும். வேறஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூன்னு இருந்தா மட்டும்தான் அண்ட் செகண்ட் கண்டிஷனையும் போய் செக் பண்ணி பார்க்கும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இப்ப அண்ட பத்தி பார்த்தோம் இல்லையா? இப்ப ஆறுங்கிற லாஜிக்கல் ஆபரேஷன் இது ரொம்ப ஈஸி. அண்டு வந்து ரெண்டுமே ட்ரூவா இருக்கணும், ஆர்ல ஏதாச்சும் ஒன்னு ட்ரூவா இருந்தா கூட போதும். இப்ப ஆரை யூஸ் பண்ணி இதே ஸ்டேட்மெண்ட்டை நான் எழுதியிருக்கேன் பாருங்க.
இந்த எக்ஸ்பிரஷன் பாருங்க, is t greater than or equal to 15 or is p greater than or equal to 15. The real timeல பாத்தீங்கன்னா first condition false ன்னு வரும் இல்லையா, because the real value of t is 14, whereas the condition it should be greater than or equal to 15. So absolute இதோட ஆன்சர் false ன்னு வரும். r பொறுத்த வரைக்கும் false, either false or true, ரெண்டுல ஏதாச்சும் ஒன்னு ட்ரூவா இருந்தா கூட it returns as true தான். அதனால r செகண்ட் கண்டிஷனையும் செக் பண்ணி பார்ப்போம். The second condition என்ன, is p greater than or equal to 20? Yes, because the value of p is 21. So the second expression ஓட ரிசல்ட் true ன்னு இருக்கும். ஒரு true ஒரு false, ஒரு ட்ரூவும் ஒரு ஃபால்ஸும் இருக்கிறதுனால r என்ன பண்ணும், ஃபைனலா ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் நாட் ஒரு சிம்பிள் லாஜிக்கல் ஆபரேட்டர். நாட் என்ன பண்ணும்னா, நீங்க என்ன இன்புட்டா இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நாட் ஆர்னு எழுதியிருக்கேன். இப்போ ஆர்ல என்ன வேல்யூ இருக்கு, ட்ரூன்னு இருக்கு. அப்ப நாட் ஆர்னா என்ன வரும், ஃபால்ஸ்ன்னு வரும். ஏன்னா ட்ரூவோட ஆப்போசிட் என்னது, ஃபால்ஸ். ஸோ நாட் நீங்க எதை இன்புட்டா கொடுத்தாலும், ட்ரூவை கொடுத்தீங்கன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும், ஃபால்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ல ஈக்குவல் டு, சிங்கிள் ஈக்குவல் டு இஸ் வெரி சிம்பிள் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். இப்போ இதுல பாத்தீங்கன்னா a ஈக்குவல் டு 10 அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ ஏங்கிறது ஒரு வேரியபிள், 10ங்கிறது ஒரு வேல்யூ. இப்போ இது என்ன பண்ணணும்னா, a ஈக்குவல் டு 10ன்னு எழுதுனா இந்த 10ங்கிற வேல்யூவை ஏல அசைன் பண்ணிடும். ஸோ ஹியர் ஆஃப்டர் த வேல்யூ ஆஃப் a இஸ் 10. இப்போ பிரிண்ட் a கொடுத்தீங்கன்னா ஏல என்ன வேல்யூ இருக்கோ 10 இருக்கும், அது 10ன்றதை டிஸ்பிளே பண்ணும். நிறைய வெரைட்டி ஆஃப் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் இருக்கு. ஷார்ட் ஹேண்ட் ஆபரேட்டர்ஸ் நம்ம சிபிபில படிச்சிருப்போம், அதே தான். இப்போ பிளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு ஆபரேட்டர் இருக்கு. இப்போ இதை நீங்க எப்படி எழுதணும்னா, a பிளஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எழுதுறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, a ஈக்குவல் டு a பிளஸ் 2 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 10 ப்ரீவியஸா அசைன் ஆயிருக்கும் இல்லையா, a ஈக்குவல் டு 10 அப்படின்னு ஏற்கனவே அசைன் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ a ஈக்குவல் டு a பிளஸ் 2 அப்படின்னு எழுதுறோம். ஸோ இப்போ ரிசல்ட் என்ன இருக்கும்னா, a தட் இஸ் 10 பிளஸ் 2 12ன்னு நமக்கு ரிசல்ட் வந்துடும். இப்போ புரியுதா, பிளஸ் ஈக்குவல்ட்டுங்கிறது. ஸோ ஆட் பண்ற வேல்யூ அகைன் அந்த ஏலேயே போய் ஸ்டோர் ஆயிடும். ஸோ இப்போ இதே மாதிரி பாருங்க, மைனஸ் ஈக்குவல் டு, இதை எப்படி எழுதுவீங்க, a மைனஸ் ஈக்குவல் டு 2. இந்த 2ங்கிறது ஏதோ 2ஓ 3ஓ ஏதோ சம் வேல்யூ இருக்கலாம். இப்போ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா a ஈக்குவல் டு a மைனஸ் 2 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுல ஏங்கிறது ப்ரீவியஸா அதோட வேல்யூ 12. ஸோ இப்போ என்ன ஆகுது, 12 மைனஸ் 2, 12 மைனஸ் 2 என்ன 10. ஸோ இந்த 10ங்கிற அந்த ரெடியூஸ்டு வேல்யூ அகைன் ஸ்டோர்ட் இன் a, அகைன் ஸ்டோர்ட் இன் a. ஸோ a மைனஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு போட்டீங்கன்னா a ஈக்குவல் டு a மைனஸ் 2 அப்படின்னு அது எடுத்துக்கும். நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரிக் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டிருக்கோம். இது மல்டிப்ளிகேஷன் எக்ஸ்பிரஷன். ஸோ இங்க என்ன எழுதியிருக்கிறோம்னா, a ஆஸ்ட்ரிக் ஈக்குவல் டு 2 அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கோம், a ஈக்குவல் டு a இன்டு 2, தட் இஸ் a மல்டிப்ளைடு பை 2. ஸோ ஃபர்ஸ்ட் a ஓட வேல்யூவை 2ஆல மல்டிப்ளை, ப்ரீவியஸா a ஓட வேல்யூ எவ்வளவு இருக்கு, 10 இருக்கு இல்லையா. ஸோ இப்போ 10 2ஆல மல்டிப்ளை பண்ணும். ஓகே, அப்ப 10 இன்டு 2 எவ்வளவு, 20. ஸோ இந்த 20ங்கிற அந்த நியூவா அரைவ் ஆச்சு இல்லையா, அந்த வேல்யூ எங்க போயிடும், நேரா அகைன் ஏலேயே போய் ஸ்டோர் ஆயிடும். இப்போ புரியுதா இது எப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு அசைன்மெண்ட் ஆபரேட்டரும் ஒர்க் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்லாஷ் ஈக்குவல் டு, எப்படி எழுதிருக்கோம், a ஸ்லாஷ் ஈக்குவல் டு 4, தட் இஸ் a ஈக்குவல் டு a டிவைடட் பை 4. ஏவை 4ஆல, அதாவது ப்ரீவியஸா ஏல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ 4ஆல டிவைட் ஆகி, அந்த 4ஆல டிவைட் ஆன அந்த ரிசல்ட் கோஷியன்ட் வரும் இல்லையா, அந்த கோஷியன்ட் அகைன் அது ஏலேயே ஸ்டோர் பண்ணிட்டு. இப்போ ப்ரீவியஸா ஏல இருக்கிற வேல்யூ 20, ஸோ அதை 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 5ன்னு வரும். ஸோ அந்த 5 தான் ஏல இப்போ ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த ஸ்டெப்ல ஏவோட வேல்யூ 5 அப்படின்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா மாடுலஸ் ஈக்குவல் டு, இது எப்படி அதே மாதிரி தான், a மாடுலஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு போட்டா a ஈக்குவல் டு a மாட் ஆஃப் a ஈக்குவல் டு a மாட் ஆஃப் 2 அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் ஏவோட வேல்யூ அகைன் 2ஆல டிவைட் பண்ணி, இந்த இடத்துல 2ன்னு போட்டதுனால 2ஆல டிவைட் பண்ணி அதோடைய ரிமைண்டரை மட்டும் அது எடுத்துக்கும். ஓகே, இப்ப ஏவோட வேல்யூ 5, ப்ரீவியஸ் கேஸ்ல ஏவோட வேல்யூ 5 ஆயிடுச்சு. 5 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் என்ன வரும், 1ன்னு வரும், கோஷியன்ட் 2ன்னு வரும் இல்லையா. ஸோ இப்போ நமக்கு வந்து மாடுலஸ் யூஸ் பண்ணதுனால இட் ரிட்டர்ன்ஸ் ஒன்லி ரிமைண்டர். ஸோ லைக் தட். அதே மாதிரி எக்ஸ்போனன்ட் ஈக்குவல் டு, ஸோ a எக்ஸ்போனன்ட் ஈக்குவல் டு 2 அப்படின்னு போட்டீங்கன்னா a ஈக்குவல் டு a எக்ஸ்போனன்ட் ஆஃப் 2, தட் இஸ் a ஓட
ப்ரீவியஸ் வேல்யூ எக்ஸ்போனன்ட் ஆஃப் 2. ஏவோட ப்ரீவியஸ் வேல்யூ 1 எக்ஸ்போனன்ட் ஆஃப் 2. ஸோ 1/2ங்கிறது ஆல்வேஸ் 1ஆக தான் இருக்கும். இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளோர் டிவிஷன் இதே மாதிரி தான், முன்னாடி நீங்கள் லேர்ன் பண்ணீங்க இல்லையா, இதே மாதிரி தான் ஃப்ளோர் டிவிஷனும். ஸோ இது வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி பைத்தானில் ஒர்க் பண்ணுதுங்கிறத பற்றி பார்த்தீங்க. அண்ட் ஃபைனலாக கண்டிஷனல் ஆப்ரேட்டர்னா என்ன பார்ப்போம். இட்ஸ் அ டெர்னரி ஆப்ரேட்டர். டெர்னரி ஆப்ரேட்டர்னா என்னங்கிறத பத்தி நீங்க 11th லேர்ன் பண்ணிருக்கீங்க இல்லையா. பட் சிபிபில லேர்ன் பண்ண டெர்னரி ஆப்ரேட்டர்ங்கிறது இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா வேல்யூ 1 இஃப் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் எல்ஸ் வேல்யூ 2 அப்படின்னு இருக்கு. இந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷன்ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷனோட வேல்யூ ட்ரூன்னு இருந்தது அப்படின்னா வேல்யூ 1 எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை இந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷனோட வேல்யூ ஃபால்ஸ்ன்னு இருந்ததுன்னா அது எல்ஸ் பார்ட்டுக்கு போயிடும். இப்போ எல்ஸ்ன்னு இருக்கு இல்லையாங்க, எல்ஸ் பார்ட்டுக்கு போயிடும். எப்போ எல்ஸ் பார்ட் போவோம்னா டெஸ்ட் எக்ஸ்பிரஷனோட வேல்யூ ஃபால்ஸ்ன்னு இருந்தா அப்போ இட் ரிட்டர்ன்ஸ் வேல்யூ 2. இது புரியுதான்னு பாருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ல வேல்யூ 1 வேல்யூ 2ன்னு 2 வேல்யூ இருந்தாலும் ஏதாவது ஒரு வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். அந்த வேல்யூ தான் வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆகும். அது எந்த வேல்யூங்கிறது அந்த எக்ஸ்பிரஷனை பொறுத்தது தான். இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்க, டீயோட வேல்யூ 14 அண்ட் பியோட வேல்யூ 21ன்னு கொடுத்துடுறோம். இது கண்டிஷன் என்னன்னா t should be greater than or equal to 15 and p should be greater than or equal to 20. இதை நான் வந்து ஒரு கண்டிஷனல் எக்ஸ்பிரஷனா எழுதியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாஸ்ங்கிறது இங்க வேல்யூ 1. இஃப் t greater than or equal to 15 and p greater than or equal to 20ங்கிறது டெஸ்ட் எக்ஸ்பிரஷன். எல்ஸ் ஃபெயில். இப்போ இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டெஸ்ட் எக்ஸ்பிரஷனை பார்க்கும். இப்போ டெஸ்ட் எக்ஸ்பிரஷனே ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனா இருக்கு. 2 ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இஸ் t greater than or equal to 15? நோ. t ஓட வேல்யூவோட 14. அப்ப இட் இஸ் நாட் greater than 15. ஸோ அப்சல்யூட்லி இட் ரிட்டர்ன்ஸ் as false. இல்லையா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ல 2 ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் இருந்து அதை அண்ட் கன்ஜங்ஷன் இருந்தது அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சுனாலே செகண்ட் கண்டிஷன் அது செக் பண்ணாது. அப்ப என்ன ஆகும், இங்க ஃபால்ஸ்ன்னு வந்ததுனால அகைன் ரெண்டாவது ரிலேஷன் கண்டிஷனை செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா ஃபால்ஸ்ன்னு வந்தா அப்சல்யூட்டா ஃபைனல் ஆன்சர் ஃபால்ஸ் தான் இருக்க போகுது, ஏன்னா இங்க அண்ட் இருக்கிறதுனால. ஸோ இப்போ இதை ட்ரூன்னு இருந்திருந்தா வேல்யூ 1ன்னு இருக்கிற பாஸ்ன்னு வந்திருக்கும். இது ஃபால்ஸ்ன்னு இருக்கிறதுனால இது நேரா எல்ஸ் பார்ட்டுக்கு போயிடும். எல்ஸ் பார்ட்ல என்ன இருக்குன்னா ஃபெயில்னு இருக்கு. அப்ப ஆரோட வேல்யூ ஃபைனலா என்னன்னு ரிட்டர்ன் ஆகும், ஃபெயில் அப்படின்னு ரிட்டர்ன் ஆகும். இது வரைக்கும் இந்த சாப்டர்ல பைத்தான்ல ஒரு ஐடென்டிஃபையரை எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு ஐடென்டிஃபையர் கிரியேட் பண்ணுறதுக்கான பேசிக் ரூல்ஸ் என்னென்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் பைத்தானில் இருக்குது, அந்த கீவேர்ட்ஸை எப்படி நம்ம எழுதுறது, எந்தெந்த கீவேர்ட்ஸை லோயர் கேஸில் எழுதணும், எந்தெந்த கீவேர்ட்ஸை அப்பர் கேஸில் எழுதணுங்கிறத பற்றியும் சில பைத்தான் ஆப்ரேட்டர்ஸை பற்றியும் இந்த கிளாஸில் நீங்கள் டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணீங்க. நம்ம அடுத்த கிளாஸில் இதோட கண்டினியூவேஷன் இன்னும் நிறைய ஆப்ரேட்டர்ஸை பற்றியும் அண்டு மற்ற கன்ஸ்ட்ரக்ட்ஸை பற்றியும், அதாவது பைத்தான் கன்ஸ்ட்ரக்ட்ஸை பற்றியும் அடுத்த கிளாஸில் நம்ம டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணுவோம்.